டீசல் ஏற்றிச் சென்ற ரயில் டேங்கரில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 3 மணி நேரத்தில் அணைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் முகிலன் வழங்க கேட்கலாம். முகிலன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தற்போது இந்த திருவள்ளூரில் அந்த ரயில் விபத்தில் இந்த தீ ஆனது இன்னும் ஒரு 3 மணி நேரத்திற்குள் அணைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தமிழக தீயணைப்பு காவல்துறையிலிருந்து தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. நாம் இது தொடர்பாக அந்த தீயணைப்பு துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளிடம் பேசும்போது 70% 80% பணிகள் தற்போது முடிந்துவிட்டதாகவும், அதாவது 70% 80% தீ தற்போது அணைக்கப்பட்டதாகவும், இன்னும் 2 இந்த கூட்ஸ் டேங்கர்கள் தான் இந்த தீ பற்றி எரிவதாகவும் அதை அணைப்பதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக தீயணைப்பு துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு வெறும் தண்ணீரை பயன்படுத்தி இதை அணைப்பதற்கு கடினம். அதற்காக ஒரு ரசாயன கலவையை பயன்படுத்தி தற்போது இந்த தீ அணைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக உயர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது வரை இந்த ரசாயன கலவைகளை கொண்டு தீ அணைப்பதற்காக 4 ஃபோம் டெண்டர்ஸ் என்று சொல்வார்கள், அதை பயன்படுத்தி இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாது 5 இந்த தண்ணீரை வைத்து பயன்படுத்தக்கூடிய அந்த தீயணைப்பு வாகனங்களையும் பயன்படுத்தி இந்த தீயணைப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் தனியார் பங்களிப்பில் ஹுண்டாய், டைல்மர் போன்ற நிறுவனங்களில் இருந்து அந்த தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த வாகனங்களில் இருந்தும் இந்த ஃபோம், அதாவது இந்த ரசாயன கலவையை பயன்படுத்தி இந்த தீயணைப்பு பணிகளில் அவர்களும் ஈடுபட்டு வருவதாக தீயணைப்பு துறையினர் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீராம், அவர்கள் கூறுவது போல இன்னும் ஒரு 3 மணி நேரத்திற்குள் இந்த தீ அணைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இன்னும் 2 பெட்டிகளில் தான் இந்த தீயானது தற்போது எரிந்து வருவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது தமிழகத்திலிருந்து தீயணைப்பு துறையிலிருந்து தற்போது வரை சுமார் கிட்டத்தட்ட 100 பேர், அதாவது தீயணைப்பு துறையிலிருந்து மட்டும் 100 பேர் இந்த பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், தீயை விரைந்து அணைப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்து வருவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மிக முக்கியமாக மற்ற மாவட்டங்களிலிருந்தும் ஏற்கனவே இந்த தீயணைப்பு வாகனங்களும் வர வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாகனங்களும் அங்கு, அதாவது இந்த சம்பவ இடத்திற்கு வரும்போது இந்த தீ இன்னும் மேலும் விரைவாக அணைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகிலன்.